Hi babes, welcome back to my channel Ramala Shiva 10 Things episode 2. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. ஐக்கால லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. டோஜோ ஆஃபீஸில் இருக்கான். அவன் கைஜோவையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு லாஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் பேசினது ஞாபகம் வருது. டோஜோ 40 வயசு ஆகுறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணி வச்சிருந்தால, அந்த பிளானை அவன் கூட சேர்ந்து கைஜோவும் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால, அந்த ஞாபகம் வருது. ஆனா கேஜி அடுத்த நாள் அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். டோஜி அவனே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனா நேற்று நைட் நம்மகிட்ட அந்த மாதிரி பேசினா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கூட சேர்ந்து அவன் சொன்ன எல்லா பிளானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை அவன் சும்மா நம்மகிட்ட ஜோக் பண்ணான்னு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அதுல அவன் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணால, கடைசியா என்னுடைய பர்த்டேவை பார்ட்னர் கூட செலிப்ரேட் பண்ணணும். அதை பார்த்ததுமே டோஜோ பட்டுன்னு கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்ப அவனுக்கு அவன் நிஜமாலுமே தான் சொன்னானா அப்படின்னு யோசிக்கும் போது பின்னாடி இருந்து வந்து கேஜி இவனை ஹக் பண்ணால அது ஞாபகம் வருது. இப்பவாச்சும் என்ன ட்ரஸ்ட் பண்ணியா அப்படின்னு கேட்க இவனுக்கு இப்ப வந்து ஹக் பண்ற மாதிரியே தோணுது. அப்புறம் மீட்டிங் ரூம்குள்ள போறான். அங்கேயும் அவன் ஹக் பண்ணதான் ஞாபகம் வருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா கேஜி எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலா இருக்கான். ஆனா இவனால அப்படி இருக்க முடியல. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. அப்பயும் டோஜோ இதேதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். கேஜியை பத்தி சொல்ல போகணும்னா அவன் எந்த மாதிரி ஆளு அப்படின்னு யோசிக்கும் போது கேஜி அவங்கிட்ட வந்து சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னுட்டு டோஜோ கிட்ட சொல்லிட்டு போறான். அப்ப டோஜோ அவனையே பாக்குறான். இவன் அதை பத்தி எதுவுமே பேசலல்ல. ஸோ அவன் நம்ம கிட்ட சும்மா விளையாண்டு இருக்கான். நம்ம தான் அதை பெருசா எடுத்துக்கிட்டோம் போல. அவன் எப்பயுமே இதே மாதிரி நம்ம கிட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். பரவாயில்ல நல்ல வந்தா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்ப அவன் பக்கத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாம் என்ன கேஜி கிளம்பிட்டானா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு அவனுக்கு யார் கூடயோ டேட் இருக்கு போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரோஜா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். டோஜோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கேஜி ஒரு கெஃபேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் தூரத்துல இருந்து பாக்குறான். அப்ப 2 பொண்ணுங்க வந்து கேஜி கிட்ட பேச அவன் அந்த 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இவன் அதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். 2 பொண்ணும் கூட டேட்டுக்கு வந்திருக்கானே அப்படின்னு நினைக்கிறான் போல. அப்ப டோஜோ மனசுக்குள்ள கேஜி என்ன நம்மள மாதிரியா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அவன் கூட டேட்டுக்கு வர்றதுக்கு 2 பொண்ணுங்க ரெடியா இருக்கும்போது அவன் எதுக்கு நம்ம கூட வெளியில வரப்போறான்? அதுவும் நம்மள மாதிரி வயசான ஒரு ஆம்பளை கூட வரணும்னு அவனுக்கு என்ன அவசியமா அப்படின்னு திங்க் பண்றான் வீட்டுல உட்காந்து. அப்ப அவனுடைய அந்த பிளஷிட் ஆயிருக்கும்ல சுசுமோ, அதை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கேஜியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கேஜி எப்படிப்பட்டவன் அப்படின்னு யோசிக்கும் போது அவனோட ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவான். கிளைண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான். ரொம்ப ஒரு நாலேஜான பர்சன். எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஹெல்ப் பண்ணுவான். அதே நேரம் சம்டைம்ஸ் அவன் ரொம்ப கிளம்சியாகவும் இருப்பான். அப்படின்னு பார்க்கும்போது அவன் கையை பார்க்குறான். அவன் கை எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு டோஜோக்கு தோணுது. அடுத்த சீன்ல கேஜி தனியா நின்றுகிட்டு இருக்கான். அப்ப டோஜோ அவனை பார்க்க கேஜி எவ்வளோ ஹைட்டா இருக்கான்ல அப்படின்னு அவனை ரொம்ப பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நிறைய பொண்ணுங்க வந்து கேஜி கிட்ட பேசுறாங்க. அதை பாக்குற இவனுக்கு எத்தனை பொண்ணுங்க இவனை தேடி தேடி வந்து பேசுறாங்க. கண்டிப்பா அவன் பாப்புலரான ஆளாதான் இருப்பான். இவன் எப்படி நம்ம கூட வந்து பேசுவான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அப்ப மறுபடியும் அவன் கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சு அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கேஜி அவன்கிட்ட வந்து டோஜோ சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். அன்னைக்கு அவன் நைட் அவங்க 2 பேர் பேசினாங்கல்ல, அன்னையில இருந்து இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. கேஜி அதை பத்தி எதுவுமே பேசுறது இல்ல. எப்பயும் போல யூஸ்வலா அவங்களோட டேஸ் போயிட்டு இருக்குது. அப்புறம் டோஜோ அவனோட ஜாப் முடிச்சுட்டு வெளியில நடந்து வரான். அப்ப கேஜி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். டோஜோ அவனை பார்க்கல. கேஜி அவனை கூப்பிட எங்க போறீங்க, எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கா அப்படின்னு கேட்கறான். நான் எதுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு போக போறேன் அப்படின்னு டோஜோ கேட்க வாங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லையா டொக்கையாக்கி மேக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்ல அது எதுக்கு அப்படின்னு டோஜோ கேட்கறான். ஏன்னா நம்ம லிஸ்ட்ல அதான நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். டோஜோக்கு அப்படின்னா இவனுக்கு ஞாபகம் இருக்கான். இவன் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே அப்படின்னு தோணுது. டோஜோ எழுதி வச்சால 10 திங்ஸ், அதுல அந்த ஃபர்ஸ்ட் திங் தான் அந்த டொக்கையாக்கி பார்ட்டி வைக்கணும்னு. ஸோ அதுக்கான மிஷின் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. அங்க டொக்கையாக்கி மேக்கர் நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டோஜோ கேட்கறான் இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க நீங்க தான் 40 இயர்ஸ் ஆகுறதுக்குள்ள நிறைய பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க. எனக்கும் பெருசா எதுவும் வேலை இல்லை. ஸோ நானும் உங்க கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன். அதானே அப்படின்னு கேட்க டோஜோ அதான் அப்படின்னு தயங்குறான். அப்புறம் அங்க இருக்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இது கேஸ்ல ஒர்க் ஆகுறது, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லாதான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு டைம் தானே நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு ஒரு மிஷினே வாங்கணும் அப்படின்னு சொல்றான்.
அப்புறம் கேஜிக்கு பிடிச்ச ஒரு மிஷினை செலக்ட் பண்ணிடுறாங்க. அங்க இருக்க சேல்ஸ்களை கூப்பிட்டு இது வேணும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டோஜோ தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தயங்குறான். அப்ப கேஜி அவனை பார்த்து இப்ப வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அவன் வாங்குறேன்னு ஒத்துக்கிறான். அப்புறம் அதை வாங்கிட்டு வெளியில நடந்து வந்துருக்காங்க. டோஜோ கையில இருக்கிற அந்த பேக்கை இவன் வாங்கிக்கிறான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்காங்க. டோஜோ மனசுக்குள்ள நினைக்கிறான், சரி நம்மள ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிடுவான் போல அப்படின்னு நினைச்சேன். ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அவன் கூட வந்துகிட்டு இருக்கான். என்ன இவன் ஒரு வேலை உன்னோட வீடு எங்க இருக்குதோ அப்படின்னு டோஜோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா கேஜி இவங்கிட்ட உங்க வீடு எங்க அப்படின்னு கேட்க இப்போ எந்த பக்கம் அப்படின்னு டோஜோ காட்டுறான். பார்த்தா அவன் கூடவே வீடு வரைக்கும் வரதா பிளான் பண்ணியிருக்கான் போல. 2 பேரும் ஒன்னா டோஜோட வீடு வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப எங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு கேஜி கேட்க இதோ அங்க இருக்கு அப்படின்னு டோஜோ காட்டுறான். 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படின்னா அந்த பார்ட்டியை இன்னைக்கே பண்ண போறாங்க போல. ஃபர்ஸ்ட் டோஜோ வீட்டுக்குள்ள போறான். ஆனா கேஜி உள்ள வர வேணாம்னு சொல்றான். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், என் வீடு அப்படியே கலைஞ்சிருக்கு, நான் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா கேஜி அதெல்லாம் காதுல வாங்காம அவன் பாட்டுக்குள்ள வரான். டோஜோ எப்பயுமே ஒரு காஸ்டியூம் மாதிரி ஒன்று போட்டு இருப்பான்ல, பைஜாமா, அதை எடுத்து உள்ள போட்டுட்டு கதவை சாத்து மூடுறான், இவன் பாத்திரக்கூடாதுன்னு. ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்க அதெல்லாம் அவன் காதுல விழவே இல்லை. இவ ரூம் ஃபுல்லா நிறைய பொம்மை இருக்கும்ல, அதெல்லாம் அவன் பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் என்னோடது இல்லை, என்னோட நெஃபியோடது அப்படின்னு போய் சொல்றான். அப்புறம் அங்க சாக்ஸ் பொம்மை அதெல்லாம் கிடக்குது. அதெல்லாம் அவன் பாக்குறதுக்குள்ள எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். கேஜி சோஃபால உட்காடுறான். அப்ப அங்க சுசுமோ டாய் இருக்குது. அவ எங்க சுசுமோ மேல உட்காந்துட போறா அப்படின்னு சுசுமோ வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சுசுமோவா அப்படின்னு அவன் அந்த டாய் எடுத்து பார்த்துட்டு ஓ இதுக்கு நீங்க பேர் வேற வச்சிருக்கீங்களா, நல்லா அழகா கியூட்டா தான் இருக்கு அப்படின்னுட்டு அதை அங்க வச்சுட்டு சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவனுடைய கோட்டை கழட்டிட்டு கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு ரெடி ஆகிறான். டோஜோக்கு தான் ஒரே நர்வஸா இருக்குது. அப்ப கேஜி கிச்சன்ல வந்து வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லாவே ஆனியன் கட் பண்றியே அப்படின்னு கேட்க ஆமா எனக்கு குக்கிங் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேஜி கேட்க எனக்கும் தெரியுமே, நானும் டெய்லி குக் பண்ணி தான் ஆஃபீஸுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு டோஜோ சொல்ல எனக்கு என்னோட ட்வின் சிஸ்டர் இருக்கா, அவ தான் குக் பண்ண கற்றுக் கொடுத்தா அப்படின்னு சொல்ல ட்வின் சிஸ்டரா அப்படின்னு டோஜோ ஆச்சரியமா பார்க்குறான். ஆமாம் எனக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எனக்கு ட்வின் சிஸ்டர்னு தான் பேரு தவிர பார்க்கறதுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்க மாட்டான், அவ ரொம்ப எனக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு அவ கூட பிறந்தவங்கள பற்றி கேஜி சொல்ல அப்போ டோஜோக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு ஈவினிங் யாரோ 2 பொண்ணுங்க வந்து கேஜி கிட்ட பேசினாங்கல்ல, அப்படின்னா அது அவனுடைய சிஸ்டர்ஸா அப்படின்னு யோசிக்க அன்னைக்கு கூட நீங்க உங்க சிஸ்டர் கூட எங்கே வெளியில போனீங்களே அப்படின்னு கேட்க ஆமா நீங்க என்ன பாத்தீங்களா, ஹாய் சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவன் கேட்க இவன் காதுல வாங்காத மாதிரி அப்படின்னா அவங்க எல்லாம் வெறும் சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு டோஜோக்கு மனசு சந்தோஷமா இருக்குது. அப்ப கேஜி பக்கத்துல வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியல நான் கேர்ள்ஸ் கூட எல்லாம் அவ்வளோ வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே டோஜோ பேச்ச மாத்துற மாதிரி சரி சரி எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறான். சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்த மிஷினை ஓப்பன் பண்றாங்க. நமக்கும் புது மிஷின் ஓப்பன் பண்ணா ரொம்ப ஜாலியா இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹை ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு அதை எடுத்து சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புது மிஷினை வாங்கினதுமே அவங்களுக்கு உடனே ட்ரை பண்ணணும்னு ஆசை வருது. கொஞ்ச நேரத்திலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப எக் எடுத்து அதுல ஊத்தும் போது கொஞ்சோண்டு எக்கு கீழே விழுந்துடுது. கொஞ்சம் அந்த டிஷ்யூ எட அப்படின்னு கேஜி கிட்ட சொல்ல கேஜி டிஷ்யூ எடுக்க போறான். ஆனா அங்க ஒரு குட்டி டாய் வச்சிருக்குது, அதை எடுத்து பாக்குறான். அந்த டாய் ஆக்சுவலா கேஜி தான் வாங்கி கொடுத்தது போல. ஸோ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் இதை வச்சிருக்கீங்களா, தூக்கி வீசலையா அப்படின்னு கேட்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அதான் வச்சிருந்தேன். சரி சரி அந்த டிஷ்யூ கொடு அப்படின்னு சொல்ல அவன் டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். டோஜோ அந்த இடத்தெல்லாம் தொடச்சி கிளீன் பண்றான். அவன் கொடுத்த அந்த டாயை இன்னும் டோஜோ வச்சிருக்கான்னு சொல்லி கேஜிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதை அவனே செலக்ட் பண்ணி வாங்கினது போல. அதை கொண்டு வந்து டோஜோட ஃபேஸ் பக்கத்துல வச்சு பாக்குறான். 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னுட்டு சிரிக்கிறான். சரி சரி வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னுட்டு அவங்க ரெடி பண்ணாங்கல்ல அதை ஸ்பின் பண்ண போறாங்க. இரு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இன்னும் வெந்திருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எல்லாம் குக் பண்ணி முடிச்சாச்சு போல. 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேஜி அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். டோஜோ அங்க இருந்த பொம்மையை கொண்டு போய் அது எங்க இருந்துச்சோ அதே இடத்துக்கு வச்சுட்டு வரான். கேஜி டோஜோவையும் வீடியோ எடுக்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போறாங்க. அப்ப டோஜோ கேஜியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சூடா இருக்கிறத அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இவனும் எடுத்து சாப்பிட்றான். பரவாயில்ல ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப டோஜோ சொல்றான்
நீ எப்பயுமே ரொம்ப பொலைட்டா பேசுற. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது கூட நான் எங்க இருந்தாலும் வந்து என்கிட்ட பேசி விஷ் பண்ணிட்டு போவேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படி நீ வந்து என்கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேஜி அவனே பார்த்துக்கிட்டு, உங்களோட லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எப்ப அப்படின்னு கேட்குறான். உடனே டோஜோக்கு அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஜோக் ஆயிடுது. எதுக்கு திடீர்னு இப்ப அதை கேட்குற அப்படின்னு டோஜோ கேட்க, இல்ல சும்மா தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அவன் 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். சரி, அப்படின்னா நான் இங்க வந்து ஒர்க்குக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருந்து நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் வெளியில யார்கிட்டயும் சொன்னதில்ல. ஆனா எனக்கே சொல்லி பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கேன்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். எப்படி அப்படின்னு டோஜோ கேட்க, நம்ம ஆஃபீஸ்ல பொண்ணுங்க எப்பயாச்சும் டீப் நெக் எல்லாம் போட்டு வந்தா எல்லாரும் அதே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்ப்பீங்க. அப்பவே எனக்கு தெரியும் உங்களுக்கு கேர்ள்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் மட்டும்தான் அதை நோட்டீஸ் பண்ணுவேன். வேற யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல டோஜோக்கு அது ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் என்ன பத்தி கேட்டீங்கன்னா, நானும் கே தான். ஆனா என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பத்தி எனக்கு எதுவும் அவமானம்லாம் கிடையாது. ஆனா என்னால என் பக்கத்துல இருக்கிறவங்க ஆக்வர்டாவோ, அன்கம்ஃபர்டபுளாவோ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அத பத்தி வெளியில பேசுறதில்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாஸ் லைட்டா டோஜோவுடைய லிப்ல ஒட்டிக்கிட்டு இருக்க, கேஜி அத தொடச்சு விடுறான். உடனே டோஜோ ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அந்த சாஸ் அவன் கையில இருந்து தொடச்சு விட்டுடுறான். சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேஜி அவங்ககிட்ட கேட்குறான். கேட்கும்போது அவன் பக்கத்துல கை வைக்க, இவனுடைய ஃபிங்கரும் அவனோட ஃபிங்கரும் லைட்டா டச் ஆகுது. அதுவே டோஜோக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்ப டோஜோ அடுத்து நம்ம சி பாரடைஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்ல, சி பாரடைஸா, சரி ஓகேன்னு கேஜி சொல்றான். அப்ப மெதுவா டோஜோ அவனோட ஃபிங்கரை கேஜி மேல டச் பண்ற மாதிரி வைக்கிறான். ஆனா அது பெருசா கேஜி நோட் பண்ண மாதிரி தெரியல, இல்ல நோட் பண்ணியும் நோட் பண்ணாத மாதிரி இருக்கானான்னு தெரியல. அப்புறம் கேஜி வீட்டுக்கு போயிட்டான் போல. டோஜோ அந்த இடத்த எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கேஜி கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. இவங்க 2 பேரும் ஒன்னா சி பாரடைஸ் போலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே போலாம் அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுமே டோஜோக்கு ஒரே எக்ஸைட் ஆயிடுது. அவனுக்கு என்னமோ டேட்டுக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்ப அவனோட சுசுமோ இருக்குல்ல, அந்த பிளஷிங், அதுவும் மனசுக்குள்ள அதான் சொல்லுது, இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் எக்ஸைட் ஆனதே இல்லைன்னு. இதோட எபிசோட் 2 முடியுது. இந்த எபிசோட் ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.